பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இருதயம் குழந்தையை போல இருக்கும், சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்களை எந்த மன அழுத்தமும் தொட முடியாது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் அந்த இருதயத்தில் போன்ற விஷயங்களுக்கு இடமே இருக்காது. துன்பம், துயரம் எது வேண்டுமானாலும் வரலாம், மரணமே கூட வரலாம். எதுவும் அவர்கள் இருதயத்தை அசைக்காது. உறுதியான மனமாய் இருக்கும், சமாதானம் உள்ள மனமாய் இருக்கும். சிறு குழந்தையைப் போல நம்முடைய மனம் மாறிவிடும். அதனால் எந்த துன்பமும் நம்மை பாதிக்காது, எந்த இன்பத்தை கண்டும் துள்ளவும் மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சரியான மனநிலையை கர்த்தர் தருவார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கும் போது நம் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடாத பாவங்கள் என்னென்ன, அக்கிரமம் என்றால் என்ன, குற்றம் எது, குற்றம் எது இல்லை, எது சரியானது என்பதை மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம். பணம் மற்றும் பொருள் விஷயங்களில் நாம் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை குறித்து இந்த வேத பகுதிகளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில் ஒரு பொருளை ஒப்படைத்திருக்கிறார்கள், ஒரு பணம் அல்லது ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள். நாம் வேலை பார்க்கும் ஸ்தலங்களில் இருக்கலாம், அல்லது குடும்ப விஷயங்களிலாக இருக்கலாம். எங்கிருந்தாலும் நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட ஒரு பொருளை குறித்தோ அல்லது ஒரு பணத்தை குறித்தோ நாம் எப்படி செயல்பட வேண்டும், அதை நாம் நீதியின்படி நாம் அதை செயல்படுத்த வேண்டும். அந்த பணத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு நாம் ஆடிட்டிங் என்று சொல்லுகிறோம். அந்த பண விஷயங்களில் ஆடிட்டிங் செய்வதையெல்லாம் மிக சரியாக நாம் கணக்கை நிர்வகிக்க வேண்டும். ஆடிட்டிங்கில் எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு நீதி நேர்மையோடு உண்மையான விஷயங்களை நாம் எழுதி வைக்க வேண்டும். இதை மீறினால் நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பணத்தை நாம் தவறாக பயன்படுத்திவிட்டு பொய் கணக்கு காட்டுவது, இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அறிவிருக்கிறார். அது குற்றமாக கர்த்தருடைய பார்வையில் எண்ணப்படுகிறது. அதற்கு அடுத்தது, கொடுக்கல் வாங்கலில் எது குற்றமாக எண்ணப்படுகிறது? நாம் ஒருவருக்கு பணம் கொடுக்கிறோம் அல்லது திரும்பி பெறுகிறோம், மீது போன்ற காரியங்களில் நேர்மையோடு நாம் இருக்க வேண்டும். அந்த நேர்மை தவறிவிட்டால் அது கர்த்தருடைய பார்வையில் குற்றமாக எண்ணப்படுகிறது. தவறான காரியங்கள், பொய் சொல்வது, நேர்மையற்ற காரியங்களை செய்வது கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. அடுத்தது, நம்மிடத்தில் எளியோரை, நம்மை விட சிறியவர்களை நீ கட்டாயப்படுத்தி அவர்களை எப்படியாவது கொள்ளையடித்துக் கொள்வது, நான் இதை செய்து விடுவேன், அதை செய்து விடுவேன் என்று மிரட்டி பணம் பறிப்பது, பணத்தை அபகரித்துக் கொள்வது, இதுவும் கர்த்தருடைய பார்வையில் குற்றமாக எண்ணப்படுகிறது. அதற்கு அடுத்தது, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களை துன்புறுத்துவது, அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தி நாம் வாழ்வது, நம்முடைய சுயநலத்திற்காக. இப்படி செய்வதும் கர்த்தருடைய பார்வையில் குற்றமாக எண்ணப்படுகிறது. ஒரு காரியம் என்னவென்றால், காணாமற் போனதை மறுதலிப்பது. ஒரு பொருள் தொலைந்து விட்டது, அந்த பொருள் மீண்டும் கிடைத்து விட்டது, ஆனாலும் தனக்கு தெரியாதது போல இருந்து விடுவது, அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாற்றுவது, அதை எடுத்துக்கொண்டு தொலைந்து விட்டது என்று சொல்வது, இப்படி மறுதலிப்பது, தான் அறிந்தும் அதை சொல்லாமல் தெரிந்து கொண்டு மூடி மறைத்து மறுதலிப்பது, நேர்மையற்ற எல்லா காரியங்கள், பணம் சம்பந்தப்பட்டதோ பொருள் சம்பந்தப்பட்டதோ, தன் வாழ்க்கையின் சுய லாபத்திற்காக பொய் சொல்வது, நேர்மையற்ற வாழ்க்கை வாழ்வது, அக்கிரமம் செய்வது, குற்றம் செய்வது, இதுதான் கர்த்தருடைய பார்வையில் குற்றமாக எண்ணப்படுகிறது. பணம் மற்றும் பொருள் விஷயங்களில் தன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக துன்பப்படுத்துவது, பிறரை துன்பப்படுத்துவது, இப்படிப்பட்ட செயல்கள் செய்வதும் கர்த்தருக்கு முன்பாக குற்றமாக எண்ணப்படுகிறது. இது மிகப்பெரிய பாவமாகவும் கர்த்தர் பார்க்கிறார். சில நேரங்களில் தோன்றலாம், இந்த காலத்திற்கு வேத காரியங்கள் நமக்கு ஒத்து வருமா, அந்த காலத்தில் எழுதப்பட்டாயிற்று என்று. ஆனால் இந்த காலத்தையே படைத்தவர் நம்முடைய ஆண்டவர் தான். இந்த கால பரிமாணங்கள் கர்த்தருக்கு கிடையாது. கர்த்தர் தான் இந்த காலத்தையே படைத்தார். அப்படி இருக்கும்போது நாம் கவலைப்பட தேவையில்லை. எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய காரியங்களை தான் கர்த்தர் நமக்கு தருவார். அவர்கள் அறியாமையினால் செய்த பாவங்களை மன்னிக்கப்படும். அப்படி அவர்கள் செய்த பின்பு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் அவர்களை மன்னிப்பார். மனம் திரும்பி இருந்தால் கண்டிப்பாக மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் அவர்கள் சில நியமங்களை நிறைவேற்ற வேண்டும்.
அதாவது இந்த குற்றங்களை செய்த இந்த 5 குற்றங்களையும் எதை செய்திருந்தாலும் அதற்குரிய பொருள் நஷ்டத்தை, பண நஷ்டத்தை அவர்கள் செலுத்தி, அதோடு கூட 20% மேலும் அந்த பணத்தையும் சேர்த்து யாரை ஏமாற்றினார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கர்த்தருடைய சந்நிதியில் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும். ஆட்டுக்கடா ஒன்றை கொண்டு வந்து பலி செலுத்த வேண்டும். அது சர்வாங்க தகன பலியாக இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். இப்படியாக அவர்கள் செய்யும்போது அவர்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும். கர்த்தர் அவர்களுடைய பலிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னிப்பார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17 விதமான குற்றங்கள், மனிதர்கள் செய்கிற குற்றங்கள். அந்த 17 விதமான காரியங்களையும் நாம் நன்றாக படித்து புரிந்து கொண்டு அதை நம் வாழ்க்கையில் இருந்து எடுத்து போட்டால் இந்த குறிப்பிட்ட பாவங்கள் நாம் செய்ய மாட்டோம். பொதுவாக எல்லாவித பாவத்திற்கும் அடிப்படை காரணமாய் இருப்பது சுயமும் பெருமையும் தான். இந்த இரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானது. இதுவே ஆணி வேராய் இருக்கிறது. ஒரு மரத்தின் வேர்தான் எல்லாவற்றையும் தாங்குகிறது, எல்லாவற்றிற்கும் காரணமாய் இருக்கிறது. பூக்கள், கனிகள், காய்கள், இலைகள் எல்லாவற்றிற்கும் காரணமாய் இருக்கிறது. அதுபோல மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற சுயமும் பெருமையும் கர்த்தருக்கு விரோதமான ஒரு செயலாகவும், கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கிற பாவ காரியங்களை உண்டு பண்ணுகிறதாகவும் இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை நாம் எடுத்து படிக்கும்போது அவைகள் நம்முடைய இருதயத்தில் சுபாவங்களாக இருந்தால் பாவம் செய்வோம். இது குணாதிசயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் மனதில் வைத்திருந்தால் நாம் பாவம் செய்வோம். இந்த 17 விதமான காரியங்களும் சுயத்தின் மேலும் பெருமையின் மேலுமே உட்கார்ந்திருக்கிறது. அப்படி இருக்க சுயமும் பெருமையும் இல்லாதபடிக்கு நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய நேரத்தை நாம் கர்த்தருடைய சன்னதியில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதில் செலுத்த வேண்டும். ஒரு நாணயத்திற்கு 2 பகுதி இருப்பது போல ஜெபத்திற்கு 2 பகுதி உண்டு. ஒன்று நாம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பிப்பது, இரண்டாவது கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது, அவர் சொல்வதை கேட்பது. வேத வசனத்தை தியானிப்பது என்பது கர்த்தரிடத்திலிருந்து நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்கிறோம். அதனால் அதிக நேரத்தை நாம் கர்த்தரிடத்தில் செலுத்தும் போது, கர்த்தருடைய சமூகத்தில் வேத தியானத்தில் செலுத்தும் போது கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு அதிகமாய் கிடைக்கிறது. அதனால் நாம் பரிசுத்தம் அடைகிறோம். அதற்கு பதிலாக நாம் ஜெபிப்பதில் நேரத்தை செலுத்தும் போது, ஜெபிப்பதில் தவறல்ல, ஜெபிக்கும் போது நாம் அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக நம் இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினால் சுத்திகரித்து கொண்ட பின்பு அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது அந்நிய பாஷையினாலும் கர்த்தரை துதிபலி செலுத்தியும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பங்களை வைத்தும் ஆவிக்குரிய யுத்தம் செய்தும் இப்படி பலவிதமான பரிமாணங்களில் நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது கர்த்தரிடத்திலிருந்து நாம் நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். இந்த எல்லா ஜெபத்திற்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்க வேண்டியது நம் இருதயத்தின் பரிசுத்தமே. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு அதற்குரிய பலன் பெற வேண்டும் என்றால் அதற்கு முக்கிய காரணமாய் இருக்க வேண்டியது நம்முடைய இருதய பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் நம்மால் நம்முடைய ஜெபத்தை செலுத்தி நம்மால் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை நான் பாவம் செய்திருக்கிறேன், எனக்கு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா என்றால் கண்டிப்பாக கேட்பார். ஆனால் மனம் திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்பினால் அந்த மனிதன் பாவி அல்ல, பரிசுத்தவான் ஆகிறான். ஒரு காரியத்தை பாவம் செய்து கொண்டே இருந்துவிட்டு ஒரு மனிதன் மனம் திரும்பி விட்டால் அந்த பாவம் அப்பொழுதே அந்த மனிதனுக்கு மன்னிக்கப்படுகிறது. கர்த்தர் மன்னித்து விடுவார். அதனால் அந்த மனிதனின் பாவம் மன்னிக்கப்படுவதனால் அந்த மனிதன் இப்பொழுது பரிசுத்தவானா இருக்கிறான். அதனால் அந்த மனிதனின் ஜெபம் கேட்கப்படும். அப்படி பார்த்தாலும் பரிசுத்தவானின் ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். நாம் பாவத்தை இருதயத்தில் வைத்துக் கொண்டே கர்த்தரிடத்தில் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டால் அது நம் வாயினால் தான் கேட்போம், நம் இருதயத்திலிருந்து வராது. நம்மால் அப்படி கேட்கவே முடியாது என்பதே உண்மை. பரிசுத்தமான இருதயத்திலிருந்து தான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க முடியும், மற்றபடி ஜெபிக்க முடியாது. இன்று பலரும் கூட ஜெபிக்க முடியவில்லை, ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், முடியவில்லை, நேரம் கிடைக்கவில்லை என்று சாக்கு போக்கு சொல்வார்கள். காரணம் அதுதான். இருதய பரிசுத்தமே நம்மை கர்த்தரிடத்தில் சேர்க்கும்.
அதிகமாய் ஜெபிக்கவும், வேதம் வாசிக்கவும், கர்த்தருடைய வார்த்தைகளில் தியானமாய் இருக்கவும், கர்த்தரிடத்தில் காத்திருக்கவும் வைக்கும். அந்த வாஞ்சை நமக்குள் வரும். நம்மால் அது செய்யவும் முடியும். இருதயத்தில் இப்பொழுது நாம் தியானித்தபடி கரைதிரைகள் நம் வாழ்க்கையில் குற்றங்கள் இருக்குமானால், இந்த மாதிரியான குற்றங்கள் நம் இருதயத்தில் இருக்கும்போது, பாவங்கள் நம்மிடத்தில் இருக்கும்போது, நம் வாழ்க்கையில் ஒருவர் பொருளை நாம் அபகரித்திருக்கிறோம், ஒருவரை துன்பப்படுத்தி பணம் சம்பாதித்திருக்கிறோம், அல்லது ஒருவரை ஏமாற்ற செய்திருக்கிறோம் என்றால், நம் இருதயத்தில் நாம் செய்த பாவம் நம் இருதயத்தில் இருக்கும். மற்றவர்களிடத்தில் இருக்கிறதோ இல்லையோ, ஆனா நம்முடைய இருதயத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மை ஜெபிக்க விடாது. இப்படிப்பட்ட குற்ற உணர்வோடு நம்மால் ஜெபிக்க முடியாது. அதனால்தான் பலர் ஜெபிக்க முடிவதில்லை. ஜெபிக்காவிட்டால் எப்படி கிடைக்கும்? நம் இருதயத்தை சுத்திகரித்துக் கொண்டு, அதற்கு முதலில் செய்ய வேண்டியது மனம் திரும்புதல். மனம் திரும்பினால் பாவ மன்னிப்பு கிடைக்கும். பாவ மன்னிப்பு வந்துவிட்டால் குற்ற உணர்வு போய்விடும். அந்த குற்ற உணர்வு போன பின்பு அந்த இருதயம் பரிசுத்தமா இருக்கும். குற்ற உணர்வை ஏற்படுத்துவது பொல்லாத சாத்தானின் செயல். அதனால் அந்த குற்ற உணர்வு போய்விட்டால் அந்த இடம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது பொல்லாத ஆவிகள் நம் இருதயத்திலிருந்து போய்விடும். அதனால் நம்முடைய இருதயம் சமாதானமாய் இருக்கும். அந்த சமாதானத்தின் மேல்தான் நம்மால் ஜெபிக்க முடியும், கர்த்தரை சேர முடியும். இப்படி நம் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். கலத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை நாம் நன்கு ஆராய்ந்து நம் மனதில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மாதத்திற்கு தினமும் அந்த வார்த்தைகளை படித்து புரிந்து கொள்ளலாம். ஆனால் இதை படித்து நாம் என்னவென்று தெரிந்து கொண்டால் போதுமானது. ஆனால் நாம் தியானிக்க வேண்டியது ஆவியின் கனிகளை. ஆவியின் கனிகள் அதே அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது 2 வசனங்களில். அப்படி நாம் அந்த ஆவியின் கனிகளை நாம் தியானிக்கும் போது என்ன நடக்கும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்திற்குள் வருவார். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது நம்முடைய பழைய பாவங்களை சுட்டி காட்டுவார். நாம் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த பழைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் சுட்டி காட்டுவார். அவைகளை எல்லாம் நாம் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து நாம் மனம் திரும்பி விட்டு விடும்போது கர்த்தர் நம் பாவங்களை மன்னித்து விடுவார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்தை ஆளுகை செய்ய தொடங்குவார். இதுதான் பரிசுத்தமான மனம். அதற்கு முன்பிருந்த அந்த பொல்லாத ஆவிகள் பறந்து போயிருக்கும். அது அங்கிருக்காது. பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்திற்குள் வந்து விட்டால் பொல்லாத ஆவிகள் அதற்கு முன்பே போய்விடும். அதனால் நமக்கு குற்ற உணர்வு இருக்காது. மனக்குழப்பங்கள், டென்ஷன்கள், வேதனைகள், பிரச்சனைகள் போன்ற எல்லா விதமான துன்பங்களையும் போட்டு ஒரு அழுத்தத்திற்குள், மன அழுத்தத்திற்குள் இருக்கிறோம் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட எந்த மன அழுத்தமும் இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இருதயம் குழந்தையை போல இருக்கும். அவர்கள் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டே சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்களை எந்த மன அழுத்தமும் தொட முடியாது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் அந்த இருதயத்தில் டென்ஷன், மன அழுத்தம் போன்ற விஷயங்களுக்கு இடமே இருக்காது. துன்பம், துயரம் எது வேண்டுமானாலும் வரலாம். மரணமே கூட வரலாம். எதுவும் அவர்கள் இருதயத்தை அசைக்காது. உறுதியான மனமாய் இருக்கும். சமாதானம் உள்ள மனமாய் இருக்கும். சிறு குழந்தையைப் போல நம்முடைய மனம் மாறிவிடும். அதனால் எந்த துன்பமும் நம்மை பாதிக்காது. எந்த இன்பத்தை கண்டும் துள்ளவும் மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சரியான மனநிலையை கர்த்தர் தருவார். அதற்காக துக்கமாய் இருப்பதல்ல, சந்தோஷமான மனம் இருக்கும். எந்த காரியத்தை செய்தாலும் மன நிம்மதி இருக்காது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து விட்டால், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் அவரை பெற்றுக்கொண்டால், நம் இருதயம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது அங்கு குற்ற உணர்வு இல்லை, எந்தவித குழப்பம் இல்லை, எதை குறித்தும் கவலை இல்லை, கவலையும் இருக்காது. யார் நமக்கு என்ன செய்து விடுவார்களோ என்ற பயமும் இல்லை. என் எதிர்காலம் எப்படி என்பதை பற்றி யோசிக்கவும் தேவையில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார் என்கிற விசுவாசம் இருக்கும். அவரே எல்லாவற்றையும் சந்திப்பார். நாம் வெறும் குழந்தையைப் போல, சிறு பிள்ளையைப் போல சந்தோஷமாக விளையாடிக் கொண்டு சமாதானமாக நம்முடைய வேலைகளை செய்து கொண்டு நாம் வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் தருவார். இப்படிப்பட்ட குற்றங்கள், குறைகள் எது இருந்தாலும் தூக்கி எறிந்துவிட்டு சுயமும் பெருமையும் வேண்டாம் என்று காலில் மிதித்து தள்ளி தாழ்மையான இருதயத்தோடு மற்றவர்களிடத்திலும் அன்பு கூர்ந்து எல்லோருக்கும் நன்மை செய்து சுயநலம் இல்லாமல் வாழ்ந்தால் கர்த்தர் நமக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இவ்வாழ்க்கையிலும் தருவார், பரலோக ராஜ்யத்திலும் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.